சரி குழந்தைங்களா, இன்னைக்கு ஒரு அழகான கதை கேட்கலாமா? நம்ம இளவரசன் யானைக்குட்டி பத்தி தான் இந்த கதை. அவனோட ராஜ்யத்துல ஒரு முக்கியமான செடி இருந்துச்சு. அதுக்கு பேரு பச்சை இதயம். அந்த செடி தான் அவங்க ராஜ்யத்துக்கே உயிர் குடுத்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த பச்சை இதயம் கொஞ்சம் வாட ஆரம்பிச்சிடுச்சு. இளவரசன் ரொம்ப கவலைப்பட்டான். அவனோட ராஜ்யத்துல இருந்த எல்லா செடிகளும், கொடிகளும் அவனோட நண்பர்கள் மாரி. அவங்க வாடுறத பாக்க அவனால முடியல. உடனே இளவரசன் தன்னோட ராஜ்யத்துல இருக்கிற எல்லா புத்திசாலியான பெரியவங்களையும் கூப்பிட்டு பேசினான். அப்போ ஒரு வயசான பூ சொன்னுச்சு, இளவரசனே, இந்த மாரி ஒரு கஷ்டம் வந்தா, சூரிய ஒளி வேற கண்டுபிடிச்சா எல்லாம் சரியாயிடும். உடனே நம்ம இளவரசன் அந்த சூரிய ஒளி வேற தேடி காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சான். வழியில நெறைய உயரமான மரங்களையும், அழகான பூக்களையும் பார்த்தான். சில நேரத்துல அவனுக்கு பயமா கூட இருந்துச்சு. ஆனா, தன்னோட பச்சை இதயத்த காப்பாத்தணும்னு நெனச்சதும், அவனுக்கு தைரியம் வந்துச்சு. அவன் வந்தத ரொம்ப தூரம் நடந்தான். கடைசியா ஒரு குகை கிட்ட போயிட்டான். அந்த குகைக்குள்ள இருந்து ஒரு வெளிச்சம் வந்துச்சு. மெதுவா உள்ள போய் பார்த்தான். அங்க தான் அந்த சூரிய ஒளி வேர் மின்னிக்கிட்டு இருந்துச்சு. இளவரசன் சந்தோஷமா அந்த வேர எடுத்துக்கிட்டு, தன்னோட ராஜ்யத்துக்கு திரும்பி வந்தான். அந்த வேர பச்சை இதயத்துக்கு பக்கத்துல வச்சதும், அந்த செடி மறுபடியும் துளிர்க்க ஆரம்பிச்சது. எல்லா செடிகளும் சந்தோஷமா தல அசைச்சதுங்க. இளவரசனும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சான். பாத்தீங்களா, குழந்தைகளா, நம்ம பூமியையும், செடிகளையும் நாம எப்பவும் நல்லா பாத்துக்கணும். இது போன்ற கதைகளை கேட்க எங்களுடைய பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள்.